நான் ஜாக்கி சேகர், ஸ்காட்லாந்திலிருந்து ஜாக்கி டிவிக்காக. இந்த எபிசோடில் இந்த எம்ஓடி பரிதாபங்கள் அந்த விஷயத்தை தான் பேசலான்றது. ஏன்னா கோபி சுதாகர் மாதிரி இருந்ததுன்னா, நம்ம ஒரு டீம் இருந்துன்னா ஒரு பின்னாடி பேக் ட்ராப்பில் ஒரு கார் மெக்கானிக் கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது காமெடியெல்லாம் பண்ணலாம். பட் அப்படியான ஒரு இது இல்லை. எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறது, தனியாக ஆவர்த்தனம் தான். ஸோ இந்த எம்ஓடி பரிதாபங்கள் நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனர் ஆச்சு. நிறைய பேர் நாங்கள்லாம் உள்குத்து வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம், நீங்கள் தான் அதை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்கிறதும் இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூகே கவர்மெண்ட் எந்த சாலை விதிகளை எந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக பார்க்குறாங்களோ, அதே மாதிரி கார்கள் தகுதியான கார்கள் மட்டும்தான் சாலையில் செல்லணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான எம்ஓடி செக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த எம்ஓடி செக்ஸ் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் அது செய்கிறது. அது ஏமாத்துகிற விஷயம் கிடையாது. ஆனால் விஷயம் தெரியாதவங்களை லேமனாக வர்றவங்களை அவங்கக்கிட்டேருந்து பணத்தை ஏதாவது ஒன்று சொல்லி வாங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆதாரமாக நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில கருப்பாடுகள் இங்கே இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த வச்சு தான் இந்த எம்ஓடி பரிதாபங்கள் எபிசோடு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் இந்த ஊரில் எல்லாரும் சூப்பர், எல்லாம் கரெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது, குளிர், வெயில், நைட்டு 10 மணி, எல்லா கதையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது நம்ம ஒரு 50 பைசா கருவேப்பிலைக்கு 50 பென்ஸ் கருவேப்பிலைக்காக 4 தெரு அலைஞ்சு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தில் எதுவுமே செய்யாமல் ஒருத்தவங்க 500 பவுண்டு வாங்குறாங்கன்னும் போது யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏறக்குறைய 18 நாட்கள் காரே இல்லை. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த எம்ஓடி பரிதாபம்லாம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னும்போது நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு ஜாக்கி, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல இந்த விஷயத்தை முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்தேன். ஸோ இந்த எபிசோடில் நிறைய பேருடைய அனுபவங்கள் மற்றும் எங்களுடைய அனுபவங்களோட இந்த எம்ஓடி பரிதாபங்களை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நிறைய மெனக்கெட்டு தகவல்களை சேகரித்து நம்ம பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், அதற்கு சம்பளம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதை பார்த்துட்டு சட்டுன்னு கடந்து போகாமல் லைக்கும் ஹைப்பும் போட மறந்துடாதீங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். யூகேவுக்கு கார் வச்சுருந்தீங்கன்னா இந்த எம்ஓடி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. யூகேவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை இங்கே பதிவு பண்ணியிருந்தாலும் கூட யூகேவில் இந்த எம்ஓடின்ற ஒரு விஷயத்தில் மொக்கம் வாங்கின பரிதாபப்பட்ட விஷயங்கள், என்ன சொல்கிறது, வெளியவே சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இதில் நிறையவே இருக்குது. அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்கிறோம். எம்ஓடி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் எம்ஓடி. அவங்களுடைய செக்ஸில் ஒரு சில குறிப்புகள், அதாவது ஒரு 10 செக்ஸ் 15 செக்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்கிங்லாம் ஒரு வெஹிக்கிள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டி சாலையில் பயணிக்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், இந்த ஊரில் நான் ரசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை விதிகளும் இந்த சாலைகளுக்கு அவங்க கூடிய முக்கியத்துவமும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சாலைகள், அதாவது நெடுஞ்சாலைகள், நம்ம ஊரில் ஹைவே சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கே மோட்டார் வேன்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டார் வேன்றது நீங்கள் 70 மைல் வேகத்தில் நீங்கள் போகணும். மோட்டார் வேல, அதாவது சைடு ரோடுன்னு சொல்லுவாங்க. சைடு ரோட்லேருந்து நீங்கள் கிளை ரோடு சாலையிலேருந்து மெயின் ரோட்டில் இறங்கிட்டிங்கன்னா, அதாவது நெடுஞ்சாலையில், அதாவது மோட்டார் வேல இறங்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மோட்டார் வேன்றது எங்கன்னா தாம்பரத்தை தாண்டி பெருங்குளத்தூர்லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, அங்கேயே ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஃபுல்லாக மோட்டார் வே தான். அப்போ அந்த மோட்டார் வேக்கு போயிட்டிங்கன்னா உங்கள் காரு 70 மைல் ஸ்பீடில் போகணும். 60க்கு கீழேயும் போயிடக்கூடாது, 70க்கு மேலேயும் போயிடக்கூடாது. அந்த இதிலே நீங்கள் வண்டியை ஓட்டணும். ஓகே, ஏன்னா எல்லா வாகனங்களுமே அந்த 70 மைல் ஸ்பீடில் போகும்போது கரெக்டாக போயிடும். ஆனால் நம்ம ஊரில் எப்படின்னா, ஒருத்தன் 40ல் போவான், ஒருத்தன் இதில் போவான், ஒருத்தன் 30ல் போவான், திடீர்னு ரவுண்டு டேர்ன் பண்ணுவான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி டேர்ன்லாம் பண்ணவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சர்வீஸ்க்கு போகிறதுக்கு போகலாம், ரவுண்டை போட்டு போயிட்டு நீங்கள் வேறு கிளைச்சாலைகளுக்கு பிரியலாமக்கோசரம் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ஊரில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சாலைகளில் மனிதர்கள் நடக்கவே கூடாது. அதாவது சாலையில் மாடு மனிதர்கள் வேளாங்கண்ணி பயணம், இந்த அதாவது முருகர் கோயில் வடபழனிக்கு போவோம், நாங்கள் அளவு குத்திக்கிட்டு போகிறோம், அந்த மாதிரி கதைலாம் இங்கே சாலைகளில் கிடையவே கிடையாது. இல்லை சார், லோக்கலில் பண்ணுறாங்க, ஆனால் மோட்டார் வேல, நம்ம ஊரில் மோட்டார் வேலையும் கால் நெடுக்க நடக்கிறது போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது.
சாலைகளில் அதாவது மோட்டார் வெஹிக்கிளில் யாருமே நடக்க மாட்டாங்க, ஆடு மாடு கிராஸ் பண்ணாது. அப்படி ஒரு வேளை எங்கேயாவது மானோ மயிலோ கிராஸ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து சைன் இருக்கும், இந்த இடத்துல மான் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீட் பண்ணி குறைச்சி போகணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஊரில் நான் வந்து 1000 மைல் கிட்ட போன வருஷம் 25ல் நான் இங்கே ட்ராவல் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து நான் வந்து மானை வந்து, அதாவது மான்னா காட்டெருமை மாதிரி மான், நல்ல பெரிய கொம்புகளோடு வந்து கார் எதிர்க்க நிற்கிது. குட்டு தான் முடிஞ்சது கதை. அந்த மாதிரி நைட்டு ஒரு 9:30 மணிக்கு டமால் எதிர்க்க வந்து நிற்கிது. அந்த மாதிரி A68லேயும் ஒரு மான் வந்து கார் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மான்கள் வந்து நிறைய இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சாலைகளில் நம்ம ஊரில் நாயெல்லாம் செத்து கிடக்கிற மாதிரி மான் வந்து இங்கே செத்து கிடக்கும். பெர்மிங்ஹாம் கிட்ட போகும்போது தான் நான் முதல்ல அது மாதிரிலாம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கோசரம் மனிதர்கள் அதில் நடக்கவே கூடாது. அப்போ இந்த அளவுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கும் பொழுது உங்கள் கார் இந்த மோட்டார் அதாவது இந்த MOT இந்த மோட்டார் வேலை வந்து பயணிக்கணும்னா, லோக்கலில் கார் ஓடணும்னா இந்த செக்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கார் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ அந்த தகுதி படைத்தால் மட்டும்தான் இந்த கார் வந்து போகணுன்றாங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து இப்போ நம்ம ஊரில் கார் நிறுத்துகிறோம், ஓரமாக பஞ்சர் ஆகிடுச்சு, ஓரமாக நிறுத்துகிறோம். இங்கே வந்து நீங்கள் உங்கள் கார் வந்து நீங்களாம் வந்து அது பேர் என்ன, கார் டயர்லாம் நீங்கள் பண்ண முடியாது. காரை நிறுத்திடணும், காரை நிறுத்திட்டு வெளியே வரணும். வெளியிலேருந்து நடந்து போனீங்கன்னா SOS இந்த ஃபோன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து உங்கள் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிங்கன்னா டோ பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பண்ணுவாங்க, இல்லை டோ பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்ட ஒரு நாடு இது. அப்போ இந்த தகுதி படைப்பதற்கு அப்படின்னும் போது நான் எப்பயுமே என்னென்னா, என்னுடைய காருக்கு வந்து நான் செலவு பண்ண நான் தயங்கினதே கிடையாது. கார் வந்து என்னுடைய வீடு மாதிரி, அது நகரும் வீடு. என் காரில் உட்காந்து வேறு காரை ஏதாவது ரொம்ப இதை வந்து அது மாதிரி பேசினா கூட நான் வந்து ஒரு வாட்டி ஏதோ லம்போகினி ஏதோ காரில் இருக்கும்போது, நம்ம காரில் ஏதோ டிசைரோ இல்லை மாருதி ஆல்டோ இதில் இருக்கும்போது என் ஒய்ஃப் சொல்லும்போது, அடுத்த வாட்டி சொல்லாத, இதுக்கு மேலே இந்த காரில் உட்காந்துட்டு அந்த மாதிரி சொல்லாதன்னு சொன்னேன். காரணம் என்னென்னா, நம்ம கார் நம்ம தான் நேசிக்கணும் அந்த மாதிரி. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், MOTக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே நான் செஞ்சுருந்தேன். புது டயர்ஸு, அதுக்கப்புறம் ஆயில், என்ஜின் ஆயில் மாற்றுறதுன்னு பக்காவாக வச்சுருக்கேன். ஏன்னா கார் வந்து இங்கே இன்றியமையாதது. எல்லா இடத்துக்கும் கார் இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி. பொதுவாக வந்து என் தம்பி பாலா சொல்லுவான், எல்லோரும் 4 காலில் போயிட்டுருக்காங்க, 2 காலில் போகிறவங்க நடந்து போகக்கூடாது, 4 காலில்னா காரில் தான் போகணும். அந்த மாதிரி நீங்கள் கார்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த MOT அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா, இந்த MOTக்கு தான் வந்து நான் இப்போ வந்து சொல்ல வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களும் அப்படி இல்லை, எல்லா நிறுவனங்களும் அப்படி இல்லை. ஆனால் இப்போ நான் குறிப்பிட்ட நிறுவனங்கள் கூட வந்து ஒரு சில இடங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கலாம், ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து மனிதர்கள் பலவிதம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஹால்ஃபோர்ஸில் எனக்கு அனுபவம் இல்லை, ஆனால் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை தான் இங்கே பகிரவே போகிறேன். அதே மாதிரி குவிக்ஃபிட் இந்த மாதிரியான நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனமாக இருக்கும், அவங்ககிட்ட ஒரு 20 பேர் 30 பேர் வேலை செய்வாங்க. அப்போ ஒரு கார் அவங்க வந்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கனெக்டே இருக்காது, எல்லோரும் ஒரு வேலை செய்வாங்க. ஒரு வேளை உங்களுக்கு அப்படி சரியான மெக்கானிக் அமைச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் விட்டு நான் 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அவர் லீவ் போட்டான்னா திரும்ப ஒருத்தவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் என் கார் வந்து அவசரப்பட்டு அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் கொடுக்கும்பொழுது, பெரிய நிறுவனம் குவிக்ஃபிட்டில் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு 500ல் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 3 நாளில் கொடுத்துட்றேன்னாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 நாளில் கொடுக்காம இழுத்தடிச்சு 5 நாள் ஆக்கினாங்க. 5 நாளுக்கு அப்புறமும் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 900 பவுண்டுக்கு மேலே ஆகுன்றாங்க. இப்போ என்ன விஷயம்னா, எனக்கு 500 பவுண்டே அதிகம். ஆக்சுவலி நான் செய்கிற செலவுக்கு அதிகபட்சம் 100, MOTக்கு ஒரு 50, 55, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்துதுன்னா ஒரு 120, 200க்குள்ளே அந்த கார் வந்து பாஸ் ஆகும். ஏன்னா அந்த அளவு தான் நம்ம எல்லாமே பண்ணியிருந்தோம். ஏன்னா டார்லிங்டெல்லாம் நீங்கள் வரும்போது ஃபுல் செக் பண்ணி தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நான் அங்கேயே என் மெக்கானிக்கிட்டே நான் ரெகுலராக பார்க்குறதே கொடுக்கும்போது இன்னும் டேஸ் இருக்குது ஜாக்கி, ஏன் அதை பிளாக் பண்ணிங்கன்னாங்க. அதனால இங்கே வந்தேன். புது ஊர் புது இடம் அப்படின்னும் போது எனக்கு தெரியாது. அப்போ அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா புக்கிங் ஃப்ரீன்னுவாங்க. அது ஒரு ட்ராப் ஆக்சுவலாக, அது பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி போகும்போது தான் என்னென்னா அப்படியே வண்டியை பிடிச்சி போட்டுருது. இப்போ அங்கே வண்டியை போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா உங்களால் நகரவே முடியாது, உங்களால் வண்டி எடுக்கவும் முடியாது. ஸோ இப்போ என்ன கொடுமைன்னா, அந்த 500க்கு அதை செய்யாமல் 2 முடிச்சுட்டு 1 வந்து அப்புறமேட்டா செய்கிறேன்னு சொன்னாங்க. அந்த 1 வந்து என்ன பண்ணிட்டாங்க, 900 பவுண்டுக்கிட்ட ஆகுன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ஏற்கனவே 500, இது ஒரு 900, 1500 ரூபா. அந்த வண்டியோட மதிப்பே வந்து பார்த்திங்கன்னா 1700, 800 கிட்ட இருக்கும்.
ஆனால் நம்ம செலவுலாம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 2000 சொல்லலாம், அந்த வண்டி 2000 2500 சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன். அந்த மாதிரி அதுக்கு இவ்வளோ ஆகுன்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த வண்டியை வந்து நான் வேணாம், இந்த 2 விஷயம் பண்ணிங்களா, அதுக்கு மட்டும் எனக்கு பில் கொடுங்க, நான் வேறு இடத்துல பண்ணிக்கிறேன் அப்படின்னு எம்ஓடி ஃபெயில் பண்ணியே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ஓகே, இப்போ இதில் என்னென்னா இந்த அங்கேருந்து நீ வந்துட்டியா, அப்போ நானும் இதே மாதிரி போட்டு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்னென்னா அந்த ஃபேர் அண்ட் டீலிங் ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் நண்பர் பரிந்துரைச்சார், அவங்களும் பெரிய நிறுவனம் தான். அங்கே போனால் என்னாச்சுன்னா அவங்க போஸ்ட் கம்பெனி ஏதோ இதுக்கு பண்ணுறாங்க, அங்கே போனால் என்ன பண்ணுறாங்க, எம்ஓடி பண்ணாங்க. எம்ஓடி பண்ணிட்டு அதாவது என்ன, இங்கே தான் நான் வந்து வருத்தப்படுறேன். நான் ஒரு 180 பவுண்டுக்கு ஒரு வேலை செய்கிறேன், அந்த செஞ்சிட்டேன் அப்படின்றது தான் நீங்கள் எனக்கு பில் போடுறீங்க. அதே விஷயத்தை அங்கே செக் பண்ணிவிட்டு இதில் பின்னு போடலைன்ட்டு அவங்க சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பின்னு போடுறது யார்? பக்கத்தில் ஒரு பின்னு இருக்கும், அந்த பின் இல்லைன்றான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஐ ஹாவ் அ ப்ரூஃப். இங்கேயும் அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேன்னு சொல்கிறான், அதே வேலை அங்கே கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லும்போது அப்போ நம்ம தலையில் அவங்க மிளகா அழைக்கிறாங்களா இல்லையா? இவன் எங்கே எடுத்துன்னு போயிட போகிறான்? இன்னொன்று இவங்க எல்லாருக்கும் என்ன ஐடியாலஜின்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன வந்து ஆட்டோமொபைலை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம சொல்கிறது தான் அப்படின்ட்டு. நான் வந்து எல்லாமே லேமனாக கேட்பேன், எங்கெங்கே என்னென்ன சொல்லு, எனக்கு படத்தை காமி, அந்த மாதிரிலாம் நான் கேட்குற ஆள். ஒய்ஃபு தான் எடுத்து வந்து பேசி டீல் பண்ணும்போது அவங்க வந்து சொல்லி கமிட் ஆகி வந்துட்டாங்க, அது முடிஞ்சுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெருநிறுவனங்கள்கிட்ட போகும்போது 10 பேர் 15 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தங்க ஆள் லீவ் போட்டால் கூட உங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்காது. வேறு சிறு நிறுவனங்களோட ஒரு கனெக்ட் இருக்கும், அவருக்கு உங்களுக்கு உங்கள் காரை பற்றி நல்லா தெரியும். நான் எட்டுமே என் காரை நிறுத்தினா ஒரு 3/4 மணி நேரத்தில் எனக்கு செஞ்சு இந்த வேலை மட்டும் கொஞ்சம் இதாகும், அந்த பார்ட்ஸ் வந்து நாளைக்கு வரும் இல்லை நாளைக்கு வரும், அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் திரும்ப போவோம், முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படி தான் எளிமையாக இருக்குன்னு நினச்சி வந்தால் இவங்க அடுத்தது ஒரு 5 கிட்ட வந்து அவங்க போட்டாங்க. இதில் என்னென்னா, அட்வைசரியை வந்து அட்வைசரின்னு போடலாம், ஆனால் நான் இவ்வளோ க்ளீனாக செக் பண்ண, நான் இது வந்து மேண்டிட்ரின்னு போடலாம். ஆனால் இங்கே என்னென்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அட்வைசரியே மேண்டிட்ரியாக போடுறாங்க. இப்போ ஒரு பிரேக் ஷூ வந்து ஒரு இன்னொரு 1000 மைல் ஓடும் அப்படின்னும்போது இப்போயே, ஏன்னா நீங்கள் எம்ஓடிக்கு வரல, இப்போயே மாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதில் வந்து காசு பார்க்குறதுக்கான வேலையை செய்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் அவ்வளோ பணம் கொடுத்து செஞ்சு அந்த வேலை இன்னொரு இடத்துல போகும்போது இது ஃபால்ட் அப்படின்னும் போது அப்போ நீ என்ன வேலை நீ பண்ண, இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நாம் தனிப்பட்ட முறையில் சின்ன கேரேஜாக அவங்களுக்கு வந்து 1-to-1 நம்மளுக்கு கூட கனெக்ட் இருக்கும், அவங்க தான் அந்த கேரேஜ் வச்சுருப்பாங்க, ஒரு 3 பேர் 2 பேர் இருப்பாங்க, இன்னும் கேட்டால் தனியாக ஒரே ஆள் தான் வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கேரேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் திரும்ப வரணும். ஆனால் இந்த நிறுவனங்கள் பெருநிறுவனங்களுக்கு என்னென்னா, எப்போ வேணாலும் யார் வேணாலும் எடுத்து வந்து விட்டு போவாங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் கேரேஜ் வந்து அந்த மாதிரி சின்ன கேரேஜாக நீங்கள் போகும்போது அவங்களுக்கு கனெக்ட் இருக்கும், அவங்க வந்து நாமினல் ப்ரைஸ் தான் போடுவாங்க. இவங்க எல்லாமே வந்து நாமினல் ப்ரைஸ்ன்றதை விட ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு 1000 மைல் ஓடுன்றதே வந்து டமால் அவுத்து போட்டு ஃபுல்லாக மாட்டணும். அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் அனுபவங்களை ஆடியோக்கள் மூலமாகவும் பேர் என்ன மெசேஜ் மூலமாகவும் உங்களுக்கு நான் அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பவும் சொல்கிறது தான் எம்ஓடின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது வந்து அவங்களுடைய செக்ஸு, அது இந்த சாலையில் பயணிக்க தகுந்த வாகனம் அப்படின்றத செக்ஸை பண்ணி கொடுக்குறது. அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் அதை பண்ணுறாங்க. ஆனால் பெருநிறுவனங்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் அதை வந்து அந்த அனுபவங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் சிறு நிறுவனங்கள் சிறு கேரேஜில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நேர்மையாகவே இருக்கிறார்கள் என்றபோதும் சில இடங்களில் வந்து அதுலேயும் வந்து காசாசை பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா முடிஞ்சது கதை. அதனால் வந்து இவங்க தான் பெஸ்ட்டு அவங்க தான் பெஸ்ட்டுலாம். ஆனால் இதில் அனுபவங்களில் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் ஜாக்கி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு போய் யார்கிட்டே போய் அவன் திடீர்னு வந்து ஒரு 700-800 போட்டான்னு வச்சுக்க, நீ சொல்லி தான் போனேன்னு எனக்கு சொல்லக்கூடாது. அதுதான் எல்லா இடத்துலையும் மனிதர்கள் இருக்காங்க, அவ்வளோதான். முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு எம்ஓடியை வந்து ஒரு இடத்துல விடும்பொழுது அவங்க என்னென்ன செக்ஸில் ஃபெயில்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கூகுளில், ஏன்னா இப்போலாம் உங்களுக்காக தகவல் வந்து ஃபோட்டோஸோடு வருது, அதனுடைய மார்க்கெட் ரேட் என்ன, அதுக்கு வந்து யூகேயில் என்ன செலவு. இப்போ உதாரணத்துக்கு 2வது இடத்துக்கு நான் எடுத்து போகணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே 2 புஷ்ஷு மாற்றணுமா, அது 2த்துக்கும் வந்து எல்லாம் சேர்த்து, அதாவது லேபர் காஸ்ட்டோடு சேர்த்தே 150 பவுண்டு தான் போத் சைடு. அது புஷ்ஷேனோ 45 தான், லேபர் காஸ்ட்டு 30 எல்லாம் சேர்த்து ஒரு சைடுக்கு 75 150. ஆனால் நம்மளுக்கு போட்டது என்னென்னா 150 300ன்னு போடுறோம். அப்போ இந்த 150 பவுண்டு யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, உங்கள் காரு உனக்கு மறுநாள் நீ உனக்கு வேணும், அப்போ ஆஃபீஸ் போகணும், எல்லாம் சம்பித்து போய்டும். அப்போ நான் சொல்கிற ரேட்டை நீ கொடுப்ப.
இதில் என்னென்னா இவன் 900 சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்துன்னு போனேன். ஏன்னா இவன் 2 முடிச்சிட்டான், ஒன்றே ஒன்று தான் இருந்ததுன்னு அவங்ககிட்ட எடுத்துன்னு போனான். அவன் 5 போடுறான், 5 பிரச்சனை இருக்குன்றான். அப்போ அந்த 5ல் 2 விஷயத்தை யோசிக்கும் போது தான் பார்த்தா அது போத் சைடுக்கே 150 தான் சார்ஜஸ் இன் யூகே, ஆல் ஓவர் யூகே அப்படின்னா இவன் 300 போடுறான். அப்போ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ இன்னும் வந்து நான் வந்து இன்னும் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடல. அவன் பார்த்தா இவனும் அதே ரேட்டு கட்டு வரான். இப்போ நான் சொன்னேன், என் வண்டி என்கிட்ட கொடு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ஸ்க்ராப் ஆகிடும் அதுக்குள்ளே, பரவாயில்ல அப்படின்னா. பரவாயில்ல, என் வண்டி ஸ்க்ராப் தானே, பரவாயில்ல. இந்த வண்டியே வந்து நான் வந்து அதிகபட்சம் அதனுடைய ரேட் வந்து 2250 2500 கிட்ட போகும், அவ்வளோதான். அதுக்கு நான் வந்து திரும்பவும் செலவு பண்ணி அதுக்கு ஸ்க்ராப்பாக போயிட்டு போகட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு அட்வைசரி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், யூகேயில் இருக்க கார் வச்சுருக்க எல்லாருக்கும் சொல்கிறது. முதல்ல அவன் ஒரு ஃபெயில் பண்ணி கொடுக்குறான் இல்லையா, அந்த ஃபெயிலுக்கான விஷயத்தை முதல்ல செக் பண்ணுங்கள். ரேட்டு கூகுளில் அடிச்சிங்கன்னா அதுக்கான ரேட்டு வந்து வருது. அதே நேரத்தில் ஈபேயில் போனீங்கன்னா அதே பொருட்கள் வந்து என்ன ரேட்டு கிடைக்குன்றதும் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஓரளவு கம்பேர் பண்ணும்போது பண்ணிடலாம். சில கேரேஜில் என்னென்னா நீங்கள் பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா வெறும் லேபர் காஸ்ட் மட்டும் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடங்களும் இருக்குது. அது வந்து நீங்கள் எப்படி போய் அலைஞ்சு பேசுறது கொடுறது, அதுதான் இங்கே இருக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது தேனோ என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வந்து டெக்னிக்கலாக 4 வேர்டு பேசிட்டாங்க. இப்போ இங்கே எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா நான் எல்லாத்தையும் கேட்பேன். இவங்க வந்து ஓகே எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு புதன்கிழமை வண்டி கொடுத்தா எனக்கு போதுன்ட்டு வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆனால் பதட்டப்படாமல் என்னென்ன ரேட்டு, என் காரில் என்னென்னலாம் பிரச்சனைன்னு நீ சொல்லு. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் என் காரில் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கான செலவு வருஷத்தில் ஒரு 300 பவுண்டு வரும், அவ்வளோதான். நீ சொல்கிற அளவுக்கு வர்றதில்லை. ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து நேர்மையாக என் காரை சரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது என்னுடைய ஆபத்து அந்த மாதிரி விஷயங்கள், அது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னும் போது அதில் ஐ நெவர் காம்ப்ரமைஸ் ஃபார் தட். ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு பொருளுக்கு நீங்கள் போடுற ரேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்கள் நினச்ச லெவலுக்கு நீங்கள் போடுறீங்க. ஏன்னா நீங்கள் போடுறது தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த இது நெட்டு உடஞ்சிடுச்சு, அது இதுன்னு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், ஒரு நேர்மையான குறைந்தபட்ச நேர்மை உள்ளவர்களை நீங்கள் அணுகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஒரு இடத்துல ஃபெயில் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு கார் எட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நண்பர்கள்ட்ட பேசி நான் அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணேன், காரை கொடுத்துருப்பா நான் பொறுமையாக யோசிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நண்பர்கிட்ட போனால் நம்ம நேரம் தான், அங்கேயும் போனால் அதே மாதிரி இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அதில் பார்த்தா இவங்க 2 பேர் வேலை என்ன கதை நம்மளுக்கு அங்கே தெரியுது. ஓகேவா? ஸோ பதட்டப்படாமல் நேரமானாலும் பரவாயில்லன்ட்டு ரேட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு அவங்க செய்யலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு அந்த கார் ஃபெயில் ஆனாலும் எடுத்துகிட்டு வந்து வேறு இடத்துக்கு நீங்கள் எமோட்டிவ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது அதே நேரத்தில் எம்ஓடி நீங்கள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்கள் காரை நீங்கள் ஓட்டக்கூடாது, 1000 பவுண்டு ஃபைனு. அதனால் கார் வந்து கேரேஜில் நேராக உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்குது. ஏன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆன்லைனில் இருக்கும். உன் கோலம் கோத்திரம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதனால் ஏமாத்திரம் எல்லாம் அங்கே பண்ணவே முடியாது. நேராக வந்து உன் கார் வந்து கேரேஜிலேருந்து உன் வீட்டுக்கு வந்து எம்ஓடி வந்துன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நீ எம்ஓடிக்கு அப்பாயின்மெண்ட் எந்த கேரேஜில் வாங்குறியோ அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாளன்னைக்கு காலையில் வாங்கினா நாளன்னைக்கு காலையில் நீ எடுத்துன்னு போகும்போது அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குது, நேம் இருக்குது, உன் நேம் இருக்குது, அப்பாயின்மெண்ட் இருக்கும்போது அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் நீ வந்து அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் நான் வந்து சயின்ஸ் ஃபேரில் போய் கொஞ்சம் காய் வாங்கின்னு வந்துக்கிறேன், நான் எம்ஓடின்னு போய் சொல்லிக்கிறேன் கதைன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா 1000 பவுண்டு ஃபைன். ஓகேவா? இதில் ரொம்ப தெளிவாகிக்காங்க. அதே நேரத்தில் ஒரு இதுக்கும் வந்து ஒரு பொருள், அந்த பொருளுக்கான விலை எவ்வளவு, ஏன்னா அங்கே எல்லாமே அதிகமாக தான் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து செக் பண்ண வரலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு புஷ்ஷு வந்து 15 பவுன் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 50 பவுன் போட்டு வச்சுப்பான். அதுக்கு லேபர் சார்ஜஸ் போட்டு அதுக்கு ஒரு 75 போட்டுருப்பான். ஆனால் கணக்குப்படி பார்த்தா ஒரு 40 பவுன், லேபரோட 40 அப்படின்றது அப்ளிகபிள். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பொறுமையாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவன் சொன்னதை வந்து ஃபெயில்ன்றதை வாங்கி நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அது ப்ரைவேட் அது பெருநிறுவனங்களாக இருக்கட்டும் சிறு நிறுவனங்களாகட்டும், இந்த டீலை வந்து பதட்டம் இல்லாமல் செய்யுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சா? இந்த விஷயம் ஏன் இன்னொன்று, இப்போ நீங்கள் ரெகுலராக வண்டி ஒரு இடத்துல வந்து ஒரு பல்பு மாற்றுறது, ஒரு வைப்பர் மாற்றுறதுலாம் டக்குன்னு போட்டு அதை நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கோங்கன்னு வாங்க. அந்த மாதிரியான இருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரி கூட செய்ய மாட்டாங்க. நான் வந்து டார்லிங்டனில் நான் ரெகுலராக விடுற சின்ன கேரேஜ் ஆளே என்ன செஞ்சார்னா ஒரு பல்பு மாற்றுறதுக்கு 25 பவுண்டு கேட்டார்.
அதுவும் அன்றைக்கே மாற்றலை. இப்போ நம்ம ஊரில் வண்டி எடுத்து விட்டா வேணா சேகர அந்த பல்பு மாட்டி கொடுத்துட்றா அப்படின்னாங்க, காசு போங்க முதலாளி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ரெகுலராக அவன்கிட்ட கொடுக்கணுன்றதுனால அடுத்ததில் சரி பண்ணிக்குவான், இல்லை ஏற்றிக்குவான். ஆனால் அந்த நேரத்துக்கு அவன் வந்து ஒரு கன்சிடரேஷன், ஆனால் அந்த நேரத்துக்கு அவங்ககிட்ட வந்து 250 கொடுன்னு கேட்க மாட்டான். ஆனால் இங்கே கேட்பாங்க. ஏன்னா இங்கே வந்து மெக்கானிக்ஸ் அவைலபிள் கிடையாதுன்றதுனால, அப்பாயின்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் போகணும் அப்படின்றதுனால, உடனே ஏதாவது வேலை நடக்குன்னா இந்த மாதிரியான காசை கொடுத்தா நீங்கள் பண்ணி ஆகணுன்றதான் முன்னாடி சொல்கிறேன். அப்போ எமோட்டியில் அட்வைசரின்னு கொடுக்குற விஷயங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து விட்டு சரி பண்ணிக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். காரணம் அது சேஃப்டி இன்க்ளூடட். ஒரு கார் என்பது தேய்மானம் கொண்டது. கார் ஓடிச்சுன்னா தேய்மானம் இருக்கும். அதனால தான் நான் வந்து டார்லிங்டன்லேருந்து இங்கே ஸ்காட்லாந்து வந்து வீடு மாற்றுறதுக்கு போகிறதுக்குன்னு வீடு பார்க்குறதுக்குன்னு ஏகப்பட்ட முறை அலைஞ்சுது. அப்போ அந்த காரை நம்ம சரியாக வச்சுக்கணும். பிரேக்கு இதெல்லாம் வந்து மாற்றிடணும். பிரேக் ஷூஸ்லாம் கரெக்டான டைமுக்கு மாற்றிடணும். அவங்க சொல்கிற அட்வைசரியை ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து நெவர் காம்ப்ரமைஸ்ட். ஆனால் இல்லாத கதையெல்லாம் நிறைய எழுதுறதும் இங்கே இருக்குன்றதுனால செக் பண்ணிக்காங்க அப்படின்றதான் முக்கியம். அதே நேரத்தில் கார் வந்து சேஃப்டிக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்கன்னும் போது அதில் வந்து கஞ்சத்தனெல்லாம் பார்க்காம அந்த விஷயங்களை செஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நான் எல்லா விஷயமும் என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓகே. 2வது இடத்துலையும் வந்து அவங்க நிறையா போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, இல்லை எனக்கு நீங்கள் ஃபைல் பண்ணியே கொடுங்க என் காரை அப்படின்னு சொல்லி வாங்கி வந்து நிறுத்திட்டு, இப்போ நான் 3வதாக ஒரு நாமினலான ரேட்டு கம்பேர் பண்ணுற ஒரு இடத்துக்கு நான் வந்து தேடிட்டுருக்கேன். இதுதான் சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா அதை விட கம்மியாக கண்டிப்பாக செய்வாங்க. இவங்க நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு அதிகமான அமௌண்ட்டை போடுறாங்க. நம்மளும் வந்து அவசரத்தில் நாளைக்கு ஐயோ ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு யாழினிக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது, அது இது லொட்டு லொசுக்குன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவோம், 1500 பவுண்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு வரோம். அதுவும் மிக சிறப்பாக செய்ய மாட்டாங்க. காரணம்னா அவங்களுக்கு வந்து 10ஓட போகணும், 10ஓட இது வேணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து நான் உதாரணம் அதுதான் சொல்கிறேன். எனக்கு மனசு ஆறல 200 பவுண்டு வாங்கி அதில் பின்னே போடாமல் வச்சுருக்காங்க. அவன் வந்து அதை வந்து 2வது எமோட்டியில் வந்து பின்னு போடலை, அதனால் அது ஃபெயிலுன்னு அதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வலிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த எமோட்டி பரிதாபங்களில் சிக்குண்டவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து போட்ட விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறது தான், மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்யும்போது அதில் இருக்கிற சில கருப்பாடுகள் பணத்தை பிடுங்குது அப்படின்றதான் இங்கே நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் எந்த ஒரு சட்டமுமே செயல்படுத்தக்கூடிய மனிதர்கள் கையில் தான் அது இருக்குது. அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே. அதனால் நான் எல்லா மனிதர்களும் அப்படி சொல்லலை, எல்லா நிறுவனம் அப்படி சொல்லலாம். ஆனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இங்கே நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த வினோத்னு ஒரு தம்பி, அவன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், வாய்ஸ் நோட்டு. அதை அவனுடைய பர்மிஷனோட இங்கே போடுறேன். அதாவது ஜாக்கினா, இப்போ தான் நான் உங்களோட அந்த காரை பற்றின அந்த வீடியோவை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்கே யூகேல நடந்திருக்கு. நம்மளும் இதே நாட்டில் தானே இருக்கோம், வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க இது வந்து. ஆனால் எனக்கு நடந்தது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 600 பவுண்டுங்கிறது இப்போ ஒரு 1500 பவுண்டு மாதிரி. 600 பவுண்ட் கட்டினதுக்கு அப்புறம் சொல்கிறான், ஓ இப்போ இன்ஜினில் ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருது அப்படின்னா அது இன்ஜினை மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு 900 பவுண்ட் ஆகும். இது வந்து நான் சொல்கிறது 2010. ஐயோன்னு சொல்லிட்டு அந்த 600 ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் என் காரை ஸ்கிராப் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த வீடியோவில் குவிக் ஃபிட் போனேன்னு சொன்னீங்களோ அப்போவே நான் மனசில் யோசிச்சேன். அந்த ஸ்டார்டிங்லேயே யோசிச்சிட்டேன், ரைட்டு செய்ய போகிறான் ஜாக்கி, நான் ஒருத்தன் செய்ய போகிறான் அப்படிங்கிறத நான் முடிவே பண்ணிட்டேன். குவிக் ஃபிட் எல்லாம் ஐயோ கடவுளே, நான்லாம் அங்கெல்லாம் வந்து என்ன ஆனாலும் போக மாட்டேன் ஜாக்கிதான். இந்த குவிக் ஃபிட்டு, ஹால்ஃபர்டு, நமக்குன்னு ஒரு மெக்கானிக் இருக்கான். ஒரே மெக்கானிக்கு எப்போவுமே அவன்கிட்டே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பேரையும் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அவனும் என்ன பண்ணுவான், உங்களை பார்த்தனோ ஹே ஹலோ மேன் ஹவ் ஆர் யூ அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் காரையும் அவன் வந்து பர்சனலாக ட்ரீட் பண்ணுவான். ஸோ அதை மெயினாக வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி இந்த குவிக் ஃபிட்டு அவங்கள்ட்டெல்லாம் போயிடாதீங்க. அவங்கெல்லாம் மணி கிராபிங். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஜாக்கினா, ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ வினோத், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த வாய்ஸ் நோட்டு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கமெண்ட் போட்டவங்க, எனக்கு பர்சனலாக கமெண்ட் போட்டவங்கன்னு அது பெரிய லிஸ்ட்டு ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போட்ட விஷயங்களையும் நான் வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஜிவர்ஸோன் அப்படின்ட்டு, அண்ணா நீங்கள் போட்ட வீடியோ ரியலி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் நோ ஒன் ஹேஸ் புட் வீடியோ அபவுட் இட். ஏன்னா இதை யாருமே சொல்லலை, அதுதான்.
ஸோ எப்பயுமே வந்து இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறத பகிர்ந்துக்குவாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து வயிறேறிட்டா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மொக்கங்கிற விஷயத்தை யாருமே சொல்லறதில்ல, அந்த அனுபவங்களை யாருமே பகிர்ந்துக்கிறது இல்லைன்றதுனாலையும், ஒருவேளை இந்த 500 ப்ளஸ் அந்த 600 பவுண்டு கிட்ட வந்து சொன்னது கூட இந்த மாதிரி நிறைய மனிதர்களுக்கு இந்த செய்தி சேரணும் அப்படின்றதுக்காக கூட இது இருக்கலாம் மேபி. நான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பேன் பாசிட்டிவாக. ரைட். Really liked emoji video. It's going to help many people. Don't worry about these negative people. Please make more videos. We are there for you always அப்படின்னு போட்டிருந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆதாரங்கள் இல்லாமல் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ இப்படி ஒன்று இருக்குன்னு போது 2-3 பேருக்கு விசாரிக்கும் போது ஏன் ஜாக்கி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாங்க. ஏங்க இதெல்லாம் நான் வந்து இப்போ வினோத் சொல்கிறானே, ஒரு தனியாக வந்து வண்டியோட பாண்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் ஊர்லேயே பண்ணுவேன். நான் இந்த ஊர் புது ஊர், எமோட்டி இன்னும் ஒரு 10 நாளில் போகுது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று எமோட்டி முடிகிற அன்னி வரலையும் ஓட்டிட்டு அதுக்கு அடுத்தது கொடுத்துருந்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் வேறு வந்து முன்னாடியே போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு 4ஆம் தேதி 12ஆம் தேதி முடியறதுக்கு 4ஆம் தேதி விட்டுட்டு இங்கேருந்து நடந்து அலைஞ்சது தான் இதில் இருக்கிற பெரிய கொடுமைன்னு சொல்ல வரேன் நான். அதுவும் வந்து என்னென்னா அந்த அந்த அதை இன்றைக்கி ஏன்டா எடுக்கல, அதாவது நீ அப்பாயின்மெண்ட் வேணான்னு சொல்கிறேன், நான் உனக்கு எட்டு வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி தரேன், செவ்வாய்க்கிழமை தரேன், நீ சொல்கிற செவ்வாய்க்கிழமை வண்டி எடுக்கலை. ஏன்பா எடுக்கலை? ஆள் இல்லை. அப்போ நீ சொல்லணும்ல எனக்கு. நீ அவ்வளோ யோகியம் பேசுகிறல்ல, அவ்வளோ விஷயம் பண்ணுறல்ல. நான் எனக்கு வேலை கிடையாதா? ஒரு நிமிஷம் லேட்டாக வரன்றதுக்காக நீ வந்து நீ அடுத்த வாரம் வான்னு சொல்கிறல, கரெக்டு. ஏன்னா நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், 2 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன், எனக்கான அப்பாயின்மெண்ட்டை நீ வந்து எனக்கு கொடுக்கல, கரெக்டு. அப்போ அதே மாதிரி நீ இருக்கணும்ல, அதுதான் நான் கேட்குறது. சரி, என்ன நீ சொல்லிட்ட, கரெக்ட், மை மிஸ்டேக், ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக். அப்போ நீ அதே மாதிரி இருக்கணும்ல, ஏன் இல்லை? அப்போ எனக்கு நீ இன்டிமேஷன் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி, உன் வண்டிக்கு வந்து நான் வந்து பொருள் வந்துடுச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாது, நாளைக்கு தான் வந்து வராங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும். உங்களுக்கு ஒரு அலட்சியம் இருக்குது, அதுக்கு தான் இது. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு என்ன பார்ட்ஸ் மாற்றிருக்கீங்க போயிருக்கேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் விளையாட்டு பசங்க மாதிரி இருக்கிற பசங்க தாங்க நான் அங்கே இருப்பாங்க, ஒரு ப்ராப்பரான ஆளுங்க இருக்க மாட்டாங்க, தொழில் கற்றுக்கணும் அங்கே இருப்பான் அப்படின்னாங்க. அதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது அது ஆக்சுவலாக. ரைட்டா? ஸோ அடுத்த கமெண்ட்டு போவோம். இது வந்து என்னென்னா கார்த்தி பிங். சாரி டு ஹியர் அபவுட் திஸ். In my 40 years of driving in UK, I have never used QuickFit. They are quick to say your type or exhaust needs changing, even if it's still legal, and quick to ask you change parts because the workers gets commission. அப்போ அதில் சொன்னாங்க, அவங்க வந்து எக்ஸாஸ்ட்டுக்கும் டயர் தான் அவங்க மெயின் இது. அப்போ அதை வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே அதை முடிக்கணும், இவ்வளோ விற்கிறத காமிக்கணும் அப்படின்னும் போது அவங்க அதை செய்வாங்கன்னு கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அதுதான் இதில் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு பாடம், நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பாடம். இது வந்து நியாயமானவங்க பார்க்குறவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இருக்கிற ஆட்கள், கருப்பாடுகள், அதே நிறுவனத்தில் இருக்கிறவங்க கூட இதை செய்கிறாங்க அப்படின்றதும் ஒரு அனுபவத்தை இங்கே வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன் நான். தட்ஸ் இட். அதான் திரும்பவும் சொல்கிறது, எல்லா ஆட்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கருப்பாடுகள் இருக்கும்போது நம்ம மாற்றோம்ல. அப்போ அது யாருடைய காசு? நான் தான் சொல்கிறேன், 50 பென்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகிற ராக்கண்ணு முடிச்சு பகல் கண்ணு முடிச்சா அங்கே ஒரு வேலையை வந்து 200 பவுண்டுக்கு நான் செஞ்சு அந்த வேலையை ஒழுங்காகவே நீ செய்யாமல் அனுப்புகிறேன்னா, அப்போ உனக்கு இந்த விட தவிர்த்து அவன் எங்கேயும் போக முடியாதுன்ற தைரியம் தானே உங்களுக்கு. தே டோன்ட் நோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எப்படியா இருந்தாலும் அவன் இங்கே தான் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அலட்சியம் தானே அது. அது எவ்வளோ பெரிய துரோகம் அது. ஆக்சுவலாக நீ செய்கிற வேலைக்கு துரோகம் தானே அது. அப்போ இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ, ஐ வுட் ஹாவ் செட் நெவர் டு டேக் யுவர் கார் டு QuickFit. You must have done the MOT with them first. Then take failed paper and take it to another garage and get a quote and decide. Once it's fixed, you can take it back and finish the MOT. இதுதான் நான் வந்து செஞ்சது. சொன்னதுமே இதை தான் பண்ணணும், ஒரு 900 பவுண்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னதுமே என் கார் அப்படியே கொடு ராசா, வண்டி எங்கேயும் ஓட்ட முடியாது, நீங்கள் பரவாயில்ல அந்த கார் ஸ்க்ராப்பாக கூட போட்டோம், நீ செய்யாத அந்த வேலை இனிமேல். ஏன்னா உங்கள்கிட்ட உண்மைத்தன்மையே கிடையாது, என்னை ஏமாத்துற நீ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேன், தேங்க்ஸ் அலாட். அடுத்தது வந்து கிருஷ்ணா. இவர் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நண்பராகவும் ஆகிட்டார், நிறைய விஷயங்கள்லாம் பேசினார். பட்டு சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, QuickFit appears to follow the same pattern. They offer MOT appointments very quickly. This is a trap. புக்கிங் ஃப்ரீன்னு போடுவாங்க, அது ட்ராப்பு. டோன்ட் கோ தேர். செய்யாதீங்க. ஏன்னா நான் வந்து ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி, லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், யூனோ.
they offer MOT appointment very quickly but then fail the vehicle, which puts customers under pressure and leads them to agree to repairs, effectively generating more work for the following week. I had the same issue but then I took to the small garage and fixed it. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கானுங்களே. இதை சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதமே வேறு மாதிரி பண்ணாங்க. அது எனக்கு என்னால் அது வந்து நான் இங்கே இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு கைண்டாகவும் இருக்கிறாங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்களும் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூடுமான வரை வந்து அவங்க வந்து முகமன் கூறி போகிறது வந்து அவங்களுடைய பழக்கம். நிறைய ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து போகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள். இந்த மாதிரியான கருப்பாடுகள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் பாருங்கள், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதே மாதிரி அதை வந்து ட்ராப்பில் எடுத்துன்னு போய் ப்ரெஷர் பண்ணி இந்த வண்டிக்கு நீ ரெடி பண்ணால் தான் நீ வெளியே போக முடியும்னு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு சொல்கிறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ நான் கேட்குறதுக்கோ நான் எல்லா விஷயத்தையும் ஆராய்வேன். நான் ஆக்சுவலாக இது எளிமை இல்லாமல் பயந்து வண்டியே இல்லைன்னா நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க அவங்களுடைய சேமிப்புகள்லாம் கொடுக்குறாங்களே, அவங்க யோசிச்சு பாருங்கள். இங்கே ராஜா வீட்டு கண்டுபிடி எல்லாம் வேலை இப்போ பண்ணி 4 காசு சேர்த்து ஊரில் கடன் அடைக்கணும் தானே இங்கே வந்திருக்கான். இது ஆச்சா. அடுத்தது இன்னொருத்தர் வந்து அன்சாரி சையத்து போட்டிருந்த கமெண்ட் என்னென்னா, ஹாய் ஜாக்கி, கார் இஸ் லைக் அனதர் ஃபேமிலி மெம்பர். எஸ், ஐ ட்ரீட்டிங் லைக் தட். அப்படி தான் வந்து அது ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நான் வச்சுருப்பேன். அதனால அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் கவலைப்பட்டதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் மை சேஃப்டி, மை ஃபேமிலி சேஃப்டி. ஐ நெவர் காம்ப்ரமைஸ் ஃபார் தட். ஆனால் இல்லாத ஒன்று எழுதி நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்குறியே, ஹவு டு ஐ அக்செப்ட்? அடுத்தது வந்து பாலகணேஷ் தாமோதரன் ஃப்ரம் ஜெர்மன். வந்து லைசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெர்மனியில், நான் லைசன்ஸ் எடுக்க பண்ணிகிட்ருக்கேன்ட்டு லைவ்லலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. நிறைய பேர் கூட லைவில் வாங்க ஜாக்கி அப்படின்னு சொன்னாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சும்மா ஒரு மணி நேரமாவது பேசுவோம். ஏன்னா லைவில் வந்து பெருசாக காசு வராது, மக்கள் வருவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணலாம். சரி, வாரத்துக்கு ஒரு நாள் வருவோமே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி லைவ்லலாம் நிறைய வந்திருக்காங்க. பாலகணேஷ் சொன்ன போல் இதுவும் கடந்து போகும் ஜாக்கி சார். உங்கள் ரீசெண்ட் வீடியோவை பார்த்து கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு நிறைய மன கஷ்டம் இருப்பதாக இருக்குதுன்னு தெரியுது. டைம் வில் ஹீல் எவ்ரி திங். ஐ எம் ஆல்சோ கோயிங் த்ரூ ஏ டஃப் பீரியட். காலத்தின் மேல் பாரத்தை போட்டு நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளால் நம்ம பிஸியாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு திங் டு டூ இன் ட்ரையிங் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தப்பல அது உண்மை தான். ஏன்னா இந்த வருடத்துலேருந்தே ரொம்ப அழகான நிறைய என்ன சொல்கிறது நிறைய படிப்பனைகள் அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ரொம்ப நாளாக இதை பார்த்துட்டு இருக்கான் பொழுது அவன் வந்து அந்த ஃபீலை வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். தேங்க்யூ மேன், தேங்க்ஸ் அலாட் ஜி. ஈவன் தோ it is termed as a scrap because of part exchange it will sell much higher 500 pound. Please do scouting before sale. Feel sorry for you அப்படின்னு நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்கிராப்னாலும் அதில் இருக்கிற எல்லாமே பக்கா. கொஞ்சம் செலவு பண்ணால் அந்த வண்டி வந்து, ஏன்னா இங்கே வந்து 2.5 லட்சம் மைல் 3.5 லட்சம் மைல் ஓட்டுற வண்டியில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அதுக்கு நல்ல மெக்கானிக்கு, ஒரு நேர்மையான மெக்கானிக் வந்து இது இவ்வளோ ஆகும், இது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுங்கன்னு சொல்லி கொடுத்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்மளுடைய சிச்சுவேஷனை பயன்படுத்தி நம்மளை வந்து ஒரு ட்ராப்பாக ஆக்கி நம்மக்கிட்ட வந்து பிடுங்கிறது, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது அப்படின்றாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க இது எனக்கு நடந்திருக்குன்றாங்க. இது வந்து ஒரு விசில் ப்ளோயிங்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான். எனக்கு ஏற்பட்ட அதே மொக்க வாங்கின விஷயம் அவருக்கும் நடந்திருக்கு 20 வருடங்களுக்கு முன்பாக. ஆதித்யான்றவர் வந்து அதை போட்டிருக்காரு. ஐ ஸ்டில் ரீகால் மை ஃபஸ்ட் MOT அட் ஹால்ஃபோர்ட்ஸ் 20 years ago where they failed my test because their headlamp assembly was unsteady. One anchor screw joint had snapped and was plastic. They quoted
280 பவுண்ட்ஸ், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி 280 பவுண்ட்ஸ்னால் 1500 பவுண்டு கிட்ட வேல்யூ இது ஆக்சுவலாக. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வினோத் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 600நாலே 1500னா, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 280 பவுண்டு 300 பவுண்டுனா 1800 பவுண்டு ஈக்குவல் அந்த டைம். இப்போ 280 பவுண்டு ஆகுன்றாரு டு ரீப்ளேஸ் த ஹோல் லேம்ப். இது ஒரு சின்னதான ஒரு விஷயத்துக்கு ரீப்ளேஸ் த ஹோல் லேம்ப். அதுதான் இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மெக்கானிக் கிட்ட போகும்போது தே கன்சிடர் அவர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங், ரைட்? தட்ஸ் வாட் ஐ செட். கோ டு புக்கிங் இண்டிவிஜுவல் மெக்கானிக்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களையும் நல்லவங்களை தேடுங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் நான் திரும்ப சொல்ல வருது. அப்போ என்னாச்சு, அண்ட் ஐ லேக்டு த ஃபண்ட்ஸ். அந்த பணம் என்னால் அப்போ வந்து என்னால் பரட்ட முடியல, மாட்டிக்கிட்டேன். I drove the car from the garage, parked it on the roadside, then visited Tesco to buy super glue and fix it. Returning afterwards, they passed it. Ultimately, I spent 2.99 pounds instead of 280 பவுண்ட்ஸுக்கு. அதாவது 280 பவுண்டு செலவு பண்ணுற இடத்துல நான் வெறும் 3 பவுண்டு, அதாவது 2.99 பவுண்ட்ஸ் நான் செலவு பண்ணேன். அதனால் எனக்கு வந்து 277 கிட்ட 77 கிட்ட வந்து நான் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னு ஆதித்யா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஷுட் ஹாவ் அ ஃபைல் போலீஸ் ரிப்போர்ட். இதெல்லாம் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, என் காரை வந்து என் இடத்துல நிறுத்தினதுக்கே என்ன பண்ணானுங்க அவனுங்க, 180 பவுண்டு கிட்ட ஃபைன் போட்டிருந்தானுங்க. அது ஒரு பெரிய கதை. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் நான் வந்திருக்கும்போது அப்போ வந்து தம்பி டிபி தான் சொன்னான், அண்ணா நீங்கள் தயவுசெய்து இவனுக்கிட்ட போராட முடியாது, எங்கெங்கே அலைய வச்சுட்டு இருப்பானுங்க, பணத்தை கட்டு போகிறது தான் நம்மளுக்கு மன உளைச்சலுக்குலேருந்து வெளியே வரதுக்கு ஒரே வழின்னா. அது இப்போ கூட நண்பர் யாரோ ஒருத்தர் வந்து 5 பவுண்டுக்கு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அவன் ஏகப்பட்ட லெட்டர் அனுப்பிச்சிட்டே இருந்திருக்கான் நண்பருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஸ்கேம் போல இருக்குன்னு தள்ளி விட்டாங்க. அவன் இப்போ வந்து கிரெடிட் ஸ்கோரில் 6000ல் 3000 கம்மி பண்ணிட்டான். எது அந்த 5 பவுண்டுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று, நம்ம பெயர்கள் ரொம்ப இங்கே முக்கியமாக இருக்குது. அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஓகே? ஸோ அதனால் சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போயும் இதெல்லாம் பேசும்போது ஐ ஹாவ் அ ப்ரூஃப். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் என்ன சொல்ல கேரி இட் செல்ஃப். அதுக்கு போய் நான் என்னால் அலைஞ்சிக்கிட்டு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆக்சுவலி, ரைட்? திஸ் இஸ் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இது வந்து கடுமையான மன உளைச்சலுங்க. நான் வந்து நீங்கள் சொல்கிற அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன். 12ஆம் தேதி வரை நான் ஓட்டியிருந்தேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் காரில் நான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன். நான் இத்தனைக்கும் ஊர்லேருந்து வரும்போதே நான் கார் செக் பண்ணி தான் வந்தேன். ஏதாவது மாற்றணுன்னா கூட அங்கேயே மாற்றிருக்குவேன். அவன் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது, இன்னும் டேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த கார் நான் என்னென்னா, இப்போ இதுக்கப்புறம் நான் நிறைய செலவு பண்ணேன். இதில் யூஎல்எஸ் ஜோனில் இந்த வண்டியை ஓட்ட முடியாது. நான் 1500 பவுண்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணாலும் நான் யூஎல்எஸ் ஜோன் ஓட்ட முடியாது. இந்த கார் இப்போ டார்லிங்டன் மாதிரியான நகரங்களில் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய அந்த கண்ட்ரி சைடில் எடுத்துன்னு போய் இந்த வண்டியை ஓட்டுவாங்க. இங்கேயும் ஓட்டலாம். ஒரு 5 மைல் பரப்பளவு உள்ளார ஓட்ட முடியாது, சிட்டி உள்ளார. அதுதான். மற்றபடி இந்த வண்டி என்ன, இந்த ஊரில் 1000 மைல் அந்த கடற்கரை ஓர இதில் பயணிச்சுது. லண்டனுக்கு மட்டுமே ஒரு 5-6 வாட்டி போயிட்டு வந்தது. அது உழைப்பு அப்படிப்பட்ட வண்டி அது. அந்த வண்டியை எனக்கு வந்து ஸ்கிராப்புக்கு எடுத்துன்னு போய் நிறுத்தும் போது தான் எனக்கு அவ்வளோ வலி. மயக்கமண்ண படத்தில் வரும் டைலாக்கு, என் ஃபோட்டோ ஆயின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு, நான் எடுத்த ஃபோட்டோ ஆயின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக உழைச்ச ஒரு வண்டியை ஸ்கிராப்புன்னு அதுக்கு வந்து ஒரு எல்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு அந்த காசை வந்து ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலையும் இதுக்கு நிறைய உள்ள அரசியல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே நான் பேச விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் தட். ஆனால் இந்த விஷயத்துக்கு இவங்க எல்லாருமே ஒன்று கூடி பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நிறுவனங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேனொழுக பேசுவோம். ஆனால் பேசினவன் அங்கே இருக்க மாட்டான். அடுத்த 5 நாள் ஆளாக கேடாமல் போயிடுவான். ஏன்னா நம்ம கேட்போம் அவங்ககிட்ட அங்கே அவர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியே எவனா ஒருத்தன் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுமே ஒருத்தன் அங்கே வந்து கூப்பிடுவானுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க அக்கத்துலேருந்து எவனா கூப்பிட்டுன்னு வந்து ஷிஃப்ட்டு போட்டு இங்கே வந்து இவங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் பண்ணி கரெக்ட் பண்ணி போயிடு. அப்புறம் உன்னை கேட்டுட்டு இருப்பான், நான் வந்து அவன் லீவில் இருக்கான்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பண்ணணும். உங்களுக்கு தெரில, என்ன ஒன்றும் பண்ணணுங்க. ஏங்க பணன்றது, பணத்துக்கு என்ன பணம் கூட தான் வாயை திறக்கும்.
எனக்கு எப்போன்னா அந்த 7ஆம் தேதி அதாவது அதான் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னும் போது உனக்கு கொடுக்காம அலட்சியமாக நீ அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவே நீ நான் கேட்குறேன். இங்கே இருக்கிற பிரிட்டுக்கிட்ட அது மாதிரி நீ பண்ணிவிடுவியா? ஏன்னா மறுநாள் அவன் அந்த விஷயத்தை வச்சு தான் எல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருப்பான். அவனுக்கு இன்டிமேஷன் கொடுப்பல்ல. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த எமோட்டி பரிதாபங்களை முடிக்கிறேன். இது வந்து ஃபேர் அண்ட் டீலில் நடந்த விஷயம். இந்த இடத்துலேருந்து வேணான்னு சொல்லி இன்னொருத்தவங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 9 மணிக்கு எட்டுன்னு வந்து வண்டி விட்ருங்க, 9:30 எட்டு வந்து விட்ருங்க. நாங்கள் இப்போ 9:30 எட்டு போய் விட்டாச்சு. நல்லா கேட்டுக்காங்க, ஒரு வண்டிக்கு வந்து 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த வண்டி அவங்க எத்தனை மணிக்கு எடுத்தாங்கன்னா சாயங்காலம் 5 மணி. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், என்ன ஆகுன்னு சொல்ல போகிறாங்க, எவ்வளோ ஆகுன்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் டென்ஷனையும் உங்களுடைய மைண்டையும் அவங்க வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஏங்க, ஒரு காரை நீங்கள் எமோட்டி வந்து 45 நிமிஷம் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு என்னால் என் பொருளை வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்கள் லேபர் எவ்வளோன்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இல்லை என் காரை நான் எட்டு வந்துடுவேன். ஆனால் இவங்க வேணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா காருக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து பதிலே சொல்கிறாங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கங்க. அது சின்ன கேரேஜில் கூட இந்த மாதிரி பணம் பிடுங்கணுன்னா அந்த மாதிரி பண்ணுறானுங்க. சொல்கிறேன், எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கங்க. ரெகுலராக போயிட்டு வர்றவங்க அந்த மாதிரி இடத்துல அது சீக்கிரமாக ஆகிடும். ஆனால் உங்களை ஃபெயில் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து பணம் பிடுங்கணுன்னா அன்றைக்கி வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வண்டி கேட்டாங்கன்னா அவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க. என்ன அதுக்குள்ளே போகிற அப்படின்வாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க வந்து அந்த கரெக்டாக அந்த 5:30 மணிக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வி லுக்கிங் ஃபார் இட், வி லுக்கிங் என்னது, நாங்கள் வந்து பணம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோன்னுட்டு 5:45 மணி வரையும் வெயிட் பண்ணி வச்சுட்டு கேரேஜ் சாப்பிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு மெயில் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ காலைல 9 மணிக்கு எடுத்து போய் விட்றேன், 45 மினிட்ஸில் என் வண்டியில் என்னென்ன பிரச்சனைன்னு நான் சொல்லிடுறேன். சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், ஒன்று எனக்கு வந்து நான் எல்லா அமௌண்ட்டையும் செக் பண்ணி பார்ப்பேன். கூகுளில் என்னென்ன பார்ட்ஸுக்கு என்னென்ன ரேட்டு எல்லாம் படம் வரைஞ்சி பாகம் குறித்து வச்சுருக்கேன். கிட்ட இதெல்லாம் போட்டுது இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொன்னால் அது என்ன ஆகுன்றதை அதை சொல்லிவிடுது எல்லாமே. அப்போ நான் என்ன செய்வேன், உனக்கு இதற்கு எவ்வளோ லேபர் வருது, 300 பவுண்டு வருதா, இந்த பொருளாக வாங்கி கொடுத்தா எனக்கு எவ்வளோ வருது, 200, நீ எவ்வளோ கேட்ட 800, உன் லேபர் வந்து 300, நான் பொருள் வாங்கி கொடுத்தா 200, 500, எனக்கு எவ்வளோ லாபம். ஆனால் உங்களை யோசிக்கவே கூடாத அளவுக்கு சாயங்காலம் வரலையும் வச்சுருந்து அதன் பிறகு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ராப்பு. அப்போ மறுநாள் போனால் ஃபெயிலு. இது வந்து இன்னும் வந்து இன்னொரு பாட்டுக்கு நாங்கள் வந்து இன்னும் விலையே கண்டுபிடிக்கல. நீ என்ன சந்திரமண்டலத்தில் எடுத்து வந்து போட போகிற, விலை கண்டுபிடிக்க முடியாமல்? ஏண்டா இத்தனை வருஷம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பாட்டு எவ்வளோ என்ன இதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் வண்டியை எடுத்துக்கிறேன் போது இது ஸ்கேப் தான் போடணும், பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் நல்லா கேட்டுங்க. இப்போ ஒரு கார்த்திகா அவர் சொன்னார் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லி அவன் வந்து கிருஷ்ணா நீங்கள் சொல்லி அவன் வந்து இது மாதிரி சொல்கிறான்னா நீங்கள் வண்டியை வாங்கிட்டு வந்து வேறு கேரேஜ் எடுத்துருவோம். இது யாருக்குமே தெரியாது, அதனால நான் இதை சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இது மாதிரி பண்ணலாம் போனான். அப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்னொரு கேரேஜில் நீங்கள் வந்து எமோட்டி பண்ணிட்டாலும், ஐ மீன் இன்னொரு கேரேஜில் நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி நீ என்னென்னலாம் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் எட்டு போய், இப்போ நீங்கள் எந்த கேரேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அங்கே ஏதோ ஒரு 7 நாள் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் கார் எடுத்து போய் விட்டால் அவங்க எமோட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இதுவும் இருக்குது. நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கார் எமோட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்படாதவைகள் எதாவது இருந்தால் அது பின்னூட்டங்களை தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேர் இது வந்து போய் சேரும். அதே நேரத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுங்க. இது நான் கரெக்டாக இருக்கேன், ஏன்னா ஏன் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நான் கேட்குறேன். நான் புரியுதுல்ல? அப்போ அதுதான் இங்கே வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. திஸ் இஸ் இட். இருக்கிற எல்லா விஷயத்தையும் மன உளைச்சல்கள் மன பாரங்கள் எல்லாத்தையும் பேசி இறக்கி வச்சுட்டேன். இதில் நீங்கள் இத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரியான அனுபவங்கள் வந்து தயவுசெய்து அது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் இது வந்து போய் சேரட்டுன்றது தான். ஏன்னா ஒரு ஆளே இல்லாத ஊரில் பேசவே பேசாத இடத்துல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே வந்து நிர்கதியாக நிற்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இதுக்கு வந்து எனக்கு வந்து தோள் கொடுத்த நண்பர் விஜய் அண்டு செந்தில் சுந்தரம், அதன் பிறகு வந்து நிசாமுதீன், அவர் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து கார் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் தெரியும், அந்த லிங்க்ஸ்லாம் அனுப்பிச்சு இப்போ பாருங்கள் ஜாக்கி அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, அவர் சென்னைக்கு போயிட்டுருக்காரு. கார் வேணால் என் டெஸ்லா கார் வேணால் நீங்கள் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்காங்க ஜாக்கினாரு. கேட்டதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே நிறைய கிடையாது. நம்ம இன்னொன்று இவனுங்க வந்து இந்த ஊரில் இருக்கிற தமிழ் ஆளுங்களாம் நம்ம பார்க்குறோம், நம்ம ஆளுங்கன்னு பார்த்தா அவன் சொத்தை போடுகிற மாதிரி நம்மளை பார்த்து போவானுங்க. அப்புறம் போய் அவன்கிட்ட எப்படியா கேட்க முடியுமா சொல்லு? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் இது எனக்கு ஒரு டூல் இருக்குது, இந்த டூல் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். நான் திரும்பவும் சொல்கிறது தான், இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணவும் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது நிறைய மன உளைச்சல்களோடு செய்யக்கூடிய வீடியோ, அதற்கான விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ ஸோ அதனால் தயவுசெய்து லைக் பண்ணவும் ஹைப் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கவும் மறக்காதீங்க. அப்புறம் ஒன் மோர் திங், இதில் வந்து இன்னும் டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. கார் வாங்குறதுக்கு போகிறதுக்கு அப்படின்னும்போது நியூ கேசல் சேர்ந்த வெற்றி அவர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். பேச பேச நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். ஸோ வெற்றிக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்து ஜோன்ஸு அவனும் வந்து அந்த ஜாகுவார் லெவலுக்கெல்லாம் போனோம். அதுவெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் வந்து தனியாக பேசுவான். அதுக்கெல்லாம் வந்து ஐடியா என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் வந்து ஜோன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தம்பி கோபி, அவன் எப்பயுமே வந்து எடுத்ததுமே வந்து என்னென்ன வாங்கணும் போகணும் அப்படின்ற விஷயங்கள், நிறைய கார் பார்த்து அனுப்புறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்களுடைய ஐடியாஸால் தான் இது வந்து இவ்வளோ சாத்தியமாச்சு. அது மட்டும் கிடையாது, வினோத் மாதிரி ஆடியோ இது மாதிரிலாம் போட்டு ஓகே இது வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. சில நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட, நான் நம்பலை. எல்லோரும் எப்படி அது வந்து செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னும்போது அதை செஞ்சு நம்ம பேசி ஆகணுன்றதுனால தான் அது பேசினேன். அப்புறம் இன்னொருத்தருக்கு இந்த வீடியோவுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்ஓடி வீடியோவுக்கு வந்து போட்ட தமிழ் வேறு, அதன் பிறகு அது ரொம்ப அழகாக ஏஐயில் கொடுத்து ப்ராம்ப்ட்லாம் கொடுத்து பக்காவாக அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு நண்பர் செல்வ கணேஷ். அவர் வந்து சென்னையில் வந்து டிசைனராக இருக்கார். அவருடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, +91 98847 35688. இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்பா அம்மா ஃபோட்டோஸு எல்லாம் நான் கேட்காமலே வந்து எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக மாற்றி எனக்கு வந்து கொடுத்தாரு. ஏஐலையும் நிறைய ஒர்க் பண்ணுற ஒரு டிசைனர் அவர். ஸோ ஏதாவது டிசைனர் ஒர்க் இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா அவர் தான் வந்து நான் கேட்காமலே அந்த எமோட்டிக்கு வந்து ஒரு தமிழில் வந்து அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஏன் இந்த எமோட்டிக்கான இந்த எமோட்டி பரிதாமலுக்கான தமிழிலும் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து எனக்கு வந்து அமுதன் தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. பட் ஆனால் இவர் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோஸு, பழைய ஃபோட்டோஸ், அப்போ நான் சொல்கிறது சென்னையில் இருக்கும்போது முன்னாடியே அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்போயும் அதை அவர் வந்து நான் கேட்காமலே செஞ்சதுனால அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் செல்வ கணேஷ், தேங்க்ஸ் லாட். ஐ திங்க் திஸ் இஸ் த விசில் ப்ளோயர் வீடியோ தான் என்னை பொறுத்தவரையிலையும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை பின்னுடுங்க, தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.